ശ്ലോകം 9. യഹ നിഷ്കീലാം വിദായ ഏനാം നിത്യം ജപതി സംസ്ഫുടം സഹ സിദ്ധഃ സഹ ഗണഃ സഹ അഭി ഗന്ധർവഃ ജായതേ അവനെ. യോ നിഷ്കീലാം വിദായേനാം നിത്യം ജപതി സംസ്ഫുടം സസിദ്ധ സദന സോബി ഗന്ധർവോ ജായദേവനേ. இப்படியெல்லாம் இத்தம் ரூபேன கீலேன மகாதேவேன கீலிதம் மகாதேவன் இப்படியெல்லாம் சொல்லி ஒரு ரூலை போட்டிருக்காரே, அந்த ரூலை அந்த கீலகத்தை யஹ ஏஷாம் ஆராக்குமோ இந்த சப்தசதிய நிஷ்கீலாம் விதாய அந்த கீலகம் அப்படிங்கிற அந்த லாக்க ரிலீஸ் பண்ணிட்டு பரமசிவன் வச்சிருக்கிற அந்த நிபந்தனைய ஸ்வீகரிச்சுண்டு அப்படின்னு அர்த்தம். நித்திய സംസ്ഫുടം ജപതി, ഡെയിലി വ്യക്തമായിട്ട് ക്ലിയർ ആയിട്ട് ஜபிக்கிறாளோ சஹ சித்தஹா அப்படி இருக்கிற அந்த தேவி பக்தன் அஷ்ட ஐஸ்வர்ய சித்திகளும் கிடைச்சவனாய் தீருவன். சஹ கணஹா அப்படி இருக்கிற அந்த தேவி பக்தன் தேவியோடு பார்ஷவர்களில ஒருத்தராயிட்டு பவிப்பன். சஹ அவனே, அவன் இந்த பிரபஞ்ச சம்ரட்சணத்துல கந்தர்வஹா அபிஜாயதே, கந்தர்வனாயிட்டு பவிக்கிறான். சர்வ ஜெகல் ரட்சணத்துக்கு சாமர்த்தியம் இருக்கிறவனாயிட்டு பவிக்கிறான். இந்த பிரபஞ்சத்தையே ரட்சிக்கிறதுக்கான திராணி அவனுக்கு இருக்கு. அதாக்கும் இங்க சஹ அவனே கந்தர்வஹா அபிஜாயதே அப்படின்னு சொன்னது. மார்க்கண்டேயன் சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் சிந்திக்க முடியாத அளவுக்கு அவளுக்கு ஸ்ரேயஸ கொடுக்கக்கூடிய ஒன்னாக்கும். அது நல்லவாளும் கெட்டவாளும் எல்லாம் உபயோகிப்பா. அதனால அதுக்கு ஒரு லிமிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு மகாதேவன் கீலக ரூபத்துல ஒரு ஆணிய தரச்சார், ஒரு லாக்கு உண்டாக்கினார். எப்படியெல்லாமாக்கும் தேவிய உபாசிக்கணும் அப்படின்னு ஒரு ரூலை கொண்டு வந்தார். உபாசகன் கிருஷ்ண அஷ்டமியிலையோ சதுர்தசியிலையோ ஏகாகிரமாயிட்டு உட்கார்ந்துட்டு தன்னுடைய எல்லாவித சம்பத்தையும் தேவிக்கு சமர்ப்பிச்சு அதுக்கப்புறமா தேவிட்டேந்து அந்த சம்பத்தை திரும்ப வாங்கிண்டு தேவி கொடுக்கிற அந்த சம்பத்தை தனக்கு மட்டுமே யூஸ் பண்றதுக்கு வச்சுக்காதக்கி தர்மசாஸ்திர பிரகாரம் உபயோகிக்கணும். அதானது நமக்கு கிடைக்கிற தேவி கொடுக்கிற சம்பத்திலேந்து
ഒരു പങ്ക് ദാനം ചെയ്യறதுக்கு ഉപയോഗിക്കണം, ഒരു പങ്ക് പൂജാകർമ്മങ്ങൾക്കായിട്ടും പിതൃകർമ്മങ്ങൾക്കായിട്ടും ഉപയോഗിക്കണം. அப்படி தேவி பக்தன் സ്വാർത്ഥത ഇല്ലാതെ സെൽഫിഷ് ഇല്ലാതെ ജീവിക്കണം. அப்படி தேவிக்கு எல்லாம் சமர்ப்பிச்சு தேவி கொடுக்கிற பிரசாதமாயிட்டு எல்லாத்தையும் ஸ்வீகரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற பக்தனுக்கு மட்டும்தான் தேவி சர்வவிதமான சித்திகளையும் கொடுப்பள் அப்படின்னு ஒரு ரூல பகவான் ஸ்ரீ பரமேஸ்வரன் உண்டாக்கினார். கீலகம் அப்படின்னு அதுக்கு பேரு. அப்படி ஒரு ரூல ஆராக்குமோ அதுபடி நடக்கிறா. தேவியை உபாசிக்கிறதுக்கு தன்னோட சர்வதையும் தேவிக்கு சமர்ப்பிச்சு அதுக்கப்புறமா தேவிட்டேந்து ஸ்வீகரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற சங்கல்பத்தோடு கூடிட்டு ஆராக்குமோ தேவிய பஜிக்கிறா. அவளுக்கு தேவி எல்லா விதமான சித்திகளையும் கொடுக்கிறா. அதே மாதிரி தேவியோடு பார்ஷதர்களில் ஒருத்தராயிட்டு அந்த தேவி பக்தன் பவிக்கிறான். அதே மாதிரி இந்த பூமிய பிரபஞ்சத்தை சம்ரட்சணம் பண்றதுல கந்தர்வனாயிருக்கான் அந்த பக்தன், சிரேஷ்டனாயிருக்கான், சர்வ ஜகத் ரட்சண சாமர்த்தியம் இருக்கிறவனாயி தீருவன் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். ஸ்லோகம் 10. ந ச ஏவ அபி அடதஹ தஸ்ய பயம் क्व अभि इह जायते न अपमृत्युवशं यादि मृदः मोक्षम् अवाप्नुयात् न चैवाप्यडगस्तस्य भयं क्वाविह जायते नापमृत्युवशं याति मृदो मोक्षमवाप्नुयात्. अडदः तस्य எங்கெல்லாமாக்குமோ அந்த தேவி பக்தன் சஞ்சாரம் பண்ணறான், நடக்கிறான். இஹ க்வ அபி இந்த உலகத்தில ஒரு இடத்திலேயும் பயம் ந ஜாயதே ஏவச அவனுக்கு பயம் உண்டாகாது அப்படிங்கிறது உறுதி. அபமிருத்யுவசம் ந யாதி அவனுக்கு அபமிருத்யு அப்படிங்கிறது வரவே வராது. மிருதஹா സ്വാഭാവികமான മരണം സംഭവിച്ചാൽ കൂടിയും അപമൃത്യു അല്ലാതെക്ക് ഒരു മനുഷ്യനുക്ക് ആയുസ് എത്തിയിട്ട് മരണം സംഭവിച്ചാൽ കൂടിയും മോക്ഷം അവാപ്നുയാൽ മോക്ഷത്തെ அந்த பக்தன் பிராபிப்பன் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 11. ജ്ഞാത്വാ പ്രാരഭ്യ കുർവീത ഹി അപൂർവാണഃ വിനശ്യതി തതഃ ജ്ഞാത്വാ ഏവ സമ്പന്നം ഇദം പ്രാരഭ്യതേ ബുധൈഃ. ജ്ഞാത്വാ പ്രാരഭ്യ കുർവീത ഹ്യപൂർവാണോ വിനശ്യതി തതോ ജ്ഞാത്വൈവ സമ്പന്നമിദം പ്രാരഭ്യതേ ബുധൈഃ. ജ്ഞാത്വா இந்த கீலகம் அப்படிங்கறத என்னான்னு தெரிஞ்சுண்டு அந்த லாக்க ரிலீஸ் பண்ணிட்டு പ്രാരഭ്യ കുർവീത പാരായണത്തെ ആരംഭിക്കണം. ദേവി മഹാത്മ്യ പാരായണത്തെ തനക്കുള്ളതെല്ലാം
அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அம்பாள்கிட்டேந்து கிடைக்கிற அந்த தானத்தை ஸ்வீகரிச்சுண்டு பக்தன் வினயத்தோடு கூடிட்டு கர்வமில்லாதக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணிண்டு வாழ்ந்துண்டு தலக்கணம் கொஞ்ச கோடம் இல்லாம வாழ்ந்துண்டு இந்த தேவி மகாத்மிய பாராயணத்தை ஆரம்பிக்கணும். அகூர்வானஹா அப்படி கீலகம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்காதக்கு அந்த பரமசிவன் வச்சிருக்கிற அந்த நிபந்தனைகளை தெரிஞ்சுக்காதக்கு பாராயணம் செய்யறவாளுக்கு வினஷ்யதிகி அவளுக்கு கம்ப்ளீட்டான ஒரு ஃபலப்பிராப்தி சித்தி அப்படிங்கிறது கிடைக்கிறதில்லை அப்படிங்கிறது உறுதி. ததஹா அதனால புதைஹி புத்தி இருக்கிறவா அப்படின்னு அர்த்தம். வித்வான்மார்கள் ஞானம் இருக்கிறவா அவாகிட்டேந்து ஞாத்வா ஏவா பாராயணம் பண்ணறதினோடு அந்த கிரமத்தை தெரிஞ்சுண்டு இதம் இந்த தேவியோடு சப்தசதிய சம்பன்னம் பிராரப்யதே ஐஸ்வர்யமாயிட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் ஸ்லோகம் 12 சௌபாக்ய ஆதி சௌபாக்யாதி ச யல் கிஞ்சில் திருஷ்யதே லலனாஜனே தல் சர்வம் தல் பிரசாதேன தேன ஜாப்யம் இதம் சுபம். சௌபாக்யாதி ஜயல் கிஞ்சில் திருஷ்யதே லலனாஜனே தல் சர்வம் தல் பிரசாதேன தேன ஜாப்யமிதம் சுபம். லலனாஜனே பெண்கள் பெண்களில சௌபாக்ய ஆதி ச சௌபாக்யாதிஜ அழகு அதே மாதிரி அவளோட நல்ல நல்ல குணங்கள் அதே மாதிரி அடுத்தவாகிட்ட அவளுக்கு தோணற அந்த கருணை பாவம் அதே மாதிரி அவளுக்கு அடுத்தவாளுக்கு ஹெல்ப் பண்ற அந்த மென்டாலிட்டி இப்படி இருக்கிற நல்ல நல்ல குணங்கள் எல்லாம் ஸ்திரீகளுக்கு இருக்கே. அப்படி இருக்கிற எல்லா நல்ல குணங்களும் ஸ்திரீகளுக்கு கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா அது அம்பாளோடு அந்த ஒரு காருண்யத்தாலியாக்கும் அம்பாளோடு அந்த பிரசாதத்தாலியாக்கும். இதெல்லாம் ஸ்திரீகளுக்கு எந்த ஜபமும் பண்ணாதக்கே கிடைச்சிருக்கு. அதனால அவ எல் கிஞ்சில் அவளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த சின்ன சின்ன குணங்கள் எல்லாம் அவளுக்கு நிறைய திருஷ்யதே காணறது. தத் சர்வம் தல் பிரசாதேன அதெல்லாம் தேவி பிரசாதத்தினால உண்டாகிற விஷயங்களாக்கும். நல்ல நல்ல குணங்கள் எல்லாம் உண்டாகிறது அதெல்லாம் அம்பாளோட அனுகிரகத்தால உண்டாகிறதாக்கும். அதனால தேன அவ சுபம் இதம் ஜாப்யம் மங்களமாயிருக்கிற இந்த தேவியோடு மகாத்மியத்தை கண்டிப்பா ஜபிக்கணும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்திரீகளுக்கு தேவியோடு இந்த பாராயணம் ஒன்றும் செய்யாதக்கே அவளுக்கு அடிப்படையாகவே அவளுக்கு கருணையான புத்தி அதே மாதிரி நல்ல குணங்கள்
அழகுதெல்லாம் அவளுக்கு நிறையவே இருக்கு. இருந்தா கூட அவளும் இந்த தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்யணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 13 சப்தசதி ஸ்லோகம் அப்படிங்கிறது தேவி மகாத்மியம் அப்படிங்கிறது எப்படியாக்கும் ஜெபிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஸ்ரீ பரமேஸ்வரன் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதையாக்கும் இங்க பார்த்துட்டு இருக்கோம். शनैहि तु जप्यमाने अस्मिन् स्तोत्रे संपत्तिः उच्चगैः भवति एव समग्रादि ततः प्रारभ्यमेव तत् शनैस्तु जप्यमानेऽस्मिन् स्तोत्रे संपत्तिरुच्चगैः भवत्येव समग्रादि ततः प्रारभ्यमेव तत् अस्मिन् स्तोत्रे இந்த தேவி மகாத்மியம் அப்படின்னு சொல்ற சப்தசதி ஸ்தோத்திரம் 700 மந்திரங்கள் இருக்கிற இந்த கிரந்தத்தை शनैहि तु जप्यमाने மெல்ல மெல்ல சவுண்டு கம்மியா ரொம்ப கம்மியான சவுண்டுல ஜபிச்சானாக்கா शनैहि அப்படின்னா ரொம்ப மெல்ல ஜபிச்சானாக்கா சம்பத்திஹி ஐஸ்வர்யம் உண்டாகும் உச்சகைஹி சத்தமா ஜபிச்சானா சமக்ராபி பரிபூர்ணமான ஐஸ்வர்யங்கள் பவதி ஏவ உண்டாகிறது அப்படிங்கிறது உறுதி. ததஹா தது அதனால சப்தசதி ஸ்தோத்திரத்தை பிராரப்யமேவா சத்தமாவே பாராயணம் செய்யணும். சத்தமா பாராயணம் செய்ய வேண்டிய ஒன்னாக்கும் இந்த தேவி மகாத்மியம் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 14 ஐஸ்வர்யம் யல் பிரசாதேன சௌபாக்ய ஆரோக்ய சம்பதஹ சத்ருஹானிஹி பரோ மோட்சஹ स्तूयते सा न किं जनैः ऐश्वर्यं यल् प्रसादेन सौभाग्यारोग्यसम्पद शत्रुहानि परो मोक्ष स्तूयते सा न किं जनैः எல் பிரசாதேனா தேவியோடு அந்த அனுகிரகத்தால ஐஸ்வர்யம் சௌபாகியம் ஆரோக்கியம் சம்பதஹ ஐஸ்வர்யம் சௌபாகியம் ஆரோக்கியம் சம்பத்துகள் இதெல்லாவும் சத்ருஹானிகி சத்ருநாசவும் பரோ மோட்சஹா ரொம்ப சிரேஷ்டமா இருக்கிற மோட்சவும் உண்டாகிறதே. சா ஜனைஹி அந்த தேவி ஜனங்களால கிண்ண ஸ்தூயதே எதனால துதிக்கப்படுறதில்லை. எல்லாரும் தேவிய துதிக்கிறது இல்லையே, சிலவா விளக்குவோட ஏற்ற மாட்டேங்கிறா. எதனாலேயாக்கும் இந்த ஜனங்கள் எல்லாம் இப்படி மங்கள ரூபிணியாய் இருக்கிற தேவிய மங்களத்துக்காக ஜபிக்காம இருக்கா. காமதேனுவா இருக்கிற அம்பாள், அதே மாதிரி சத்ருக்களை இல்லாம பண்ற அம்பாள், அப்படி இருக்கிற அந்த அம்பாள எதனால இப்படி ஆளுகள் எல்லாம் ஜபிக்காம இருக்கா அப்படின்னு இந்த ஸ்லோகம் மார்க்கண்டேய மகர்ஷி கீலக விதிய
நன்னாய் எடுத்து சொல்லிட்டு லோகத்திலே இருக்கிற ஜனங்கள் கிட்ட எல்லாம் இப்படி கேட்கிறார், நீங்கள் எல்லாரும் அம்பாளை கூப்பிடுங்கோ, மங்களத்துக்கு ஆயிட்டு அம்பாளை கூப்பிடுங்கோ. எதனால அம்பாளை அப்படி கூப்பிடாம இருக்க அப்படின்னு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அவசரமாயிட்டும், அதே மாதிரி சத்தம் இல்லாதக்கு மனசுலயும் ஜபிக்கப்படாது அப்படின்னு மெல்ல சத்தமா ஸ்பஷ்டமாயிட்டு ஜபிக்கணும், கிளியர் ஆயிட்டு ஜபிக்கணும் அப்படின்னு எல்லாம் இதுல சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்படியாக தேவி கீலகம் முடிவடைகிறது. தேவி கீலகம் சமாப்தம். ஸ்ரீ மகாதேவியை நமः.